எஸ்கே நடித்த அமரன் படம் வந்துட்டு இப்போ தீபாவளிக்கு வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அந்த படத்தை பற்றின ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் ஒன்று கிடச்சிருக்கு. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா எஸ்கேவோட அமரன் படமும் அதுக்கப்புறம் விடாமுயற்சி வந்துட்டு ஒரே நாளில் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்துட்டு விடாமுயற்சி வந்துட்டு இன்னும் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகாதனால ஹைதராபாத்தில் இன்னும் கூட ஒரு சில ஷூட்டிங் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால டிசம்பரில் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால் அமரன் படம் வந்துட்டு தீபாவளிக்கு வந்து ரிலீஸ் ஆகுது. இந்த ஒரு படம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பெரிய அளவில் பேசக்கூடிய ஒரு படமாக வந்துட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லோரும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா நம்ம எஸ்கே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே பொதுவாகவே வந்து ஒரு காமெடி இல்லை அப்படின்னா கொஞ்சம் ஆக்ஷனு கொஞ்சம் காமெடி இப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். இந்த படம் வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு ஆக்ஷன் பேஸ்டு ஒரு கதையாக வந்துட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு படத்தை வந்துட்டு ராஜ்கமல் ஃபிலிம் தான் வந்துட்டு ப்ரொடியூஸ் வந்துட்டு பண்ணியிருந்திருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு படம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு எப்போவுமே எஸ்கே ஒரு படத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கிளைமேக்ஸில் ஒரு ஹாப்பி எண்டிங் தான் வந்துட்டு இருக்கும். இந்த படத்தில் வந்துட்டு ஒரு சேட் எண்டிங் வந்துட்டு இருக்கும். அதாவது கடைசியில் அவர் இறந்து போகிற மாதிரி காட்சியாக தான் வந்துட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்களாம். ஸோ இந்த படம் வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்தோம்னா ஒரு சோல்ஜரோட ஒரு கதை தான். மேஜர் முகுந்த் வரதராஜன் அப்படின்ற ஒரு சோல்ஜரோட ஒரு கதையை தான் வந்துட்டு எடுத்திருக்காங்களாம். ஸோ அதனாலேயே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த படத்தில் ஒரு சில காட்சிகள் வந்துட்டு நீக்கப்பட்டதாகவும் ஸோ அதெல்லாம் வந்துட்டு வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. அதனால கதைக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு அந்த ரியல் ஸ்டோரியை வந்துட்டு கொஞ்சம் கனெக்ட் பண்ணி உள்ளே எடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த படத்துலேயும் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம கமல் சார் வந்துட்டு ஒரு சில பாட்டுகள் வந்துட்டு பாடியிருக்கதாகவும் வந்துட்டு சொல்கிறாங்க. இந்த படம் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம எஸ்கே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஏஆர் முருகதாஸ் வந்துட்டு ஒரு படம் வந்துட்டு கையில் ஸ்கிரிப்ட் வச்சுருக்காங்களாம். ஸோ அதை வந்துட்டு சொல்லி ஓகே வாங்கியிருக்கதா வந்துட்டு சொல்கிறாங்க. அந்த ஒரு படம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா பெரிய லெவலில் வந்துட்டு வரக்கூடிய ஒரு படமாக இருக்கும். ஒரு பேன் இந்தியா படமாக வந்துட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்களாம். ஸோ அந்த ஒரு படம் வந்துட்டு கமிட் ஆனாங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்துட்டு மான்காரத்துக்கு அப்புறமா இந்த ஒரு படமும் ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு பெரிய ஒரு பேசக்கூடிய ஒரு படமாக வந்துட்டு அமையும் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு எஸ்கே வந்துட்டு பிடிக்குமா இல்லையா அப்படின்றத மறக்காம கான்பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள்.